இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சடையாண்டி கோவிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் பழமையான கோவில்னு சொல்றாங்க. சடையாண்டி கோவிலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய தென்னந்தோப்பு அதிக அளவிலேயே இருந்தது. இந்த வெயில் காலத்துல கூட இந்த தென்னந்தோப்பு எவ்வளவு பசுமையா சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க. இந்த ஆத்தூர் வட்டத்துல காமராஜர் ஐயாவால கட்டப்பட்ட நீர்த்தேக்கம் கூட இருக்குதுங்க. இந்த நீர்த்தேக்கம் பாத்தீங்கன்னா சின்னாலப்பட்டி, சித்தியான்கோட்டை பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு முக்கிய நீர்நிலை ஆதாரமாக இந்த அணை பயன்படுது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான தாண்டிக்குடி, ஆடலூர், பண்ணக்காடு, பன்றிமலை, புல்லாவெளி பகுதிகளில் மழை பெஞ்சிச்சுன்னா இந்த நீர்த்தேக்கத்துக்கு அதிக அளவு மழை நீர் சேகரிக்கப்படும். ஆடுகளை பாருங்க எவ்வளோ அழகா சூப்பரா ஜாலியா போய்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நாங்க போற வழியில இந்த மாதிரி தான் ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காமராஜர் அணை நீர்த்தேக்கம் எவ்வளவு பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 400 ஏக்கர் பரப்பளவு. இந்த அணையோட கொள்ளளவுன்னு பார்த்தீங்கன்னா 24 அடி. காமராஜர் ஐயா ஆட்சி காலத்துல இந்த அணை கட்டப்பட்டது. காமராஜர் ஐயா ஆட்சி காலத்துல 9 அணைகள் கட்டப்பட்டது. அந்த 9 அணைகள் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கம்பீரமாக இப்போ நம்ம கண்களுக்கு காட்சியளிக்கிறது. அணை நிரம்பும் பொழுது மறுகால் வழியாக விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்கப்படும். சடையாண்டி கோவில் இன்னும் சிறிய தூரத்தில் வரப்போகிறது. சடையாண்டி கோவிலுக்கு போற வழியில மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு செம்ம வியூ பாயிண்டா இருந்ததுங்க. தென்னை மரத்தோட அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்க்கும்போது அவ்வளோ கண் குளிர்ச்சியா சூப்பரா இருந்தது. சடையாண்டி கோவில் போறதுக்கு 2 பாதை இருக்குதுங்க. இந்த பாதை பார்த்தீங்கன்னா இந்த பாதையில 2 இது பார்க்கலாம். நீர்த்தேக்கமும் பார்க்கலாம், சடையாண்டி கோவிலுக்கும் போகலாம். காமராஜர் ஐயா கட்டப்பட்ட நீர்த்தேக்கத்தை பார்க்க போனோம்னா நம்ம அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கிட்டா நம்ம ஈஸியாவே போய் பார்த்துக்கலாம். சடையாண்டி கோவிலுக்கு போறதுக்கு அனுமதி தேவையில்லை, நம்ம ஈஸியாவே போய் பார்த்துக்கலாம். சடையாண்டி கோவில் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கிற குகையில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் குகைக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு 30 படிக்கட்டுகள் மட்டும்தாங்க அமைஞ்சிருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரடு முரடான பாதைகள் தான் இருக்கும். அந்த கரடு முரடான பாதையில் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். மழை காலத்தில் போகிறது சேஃபே கிடையாதுங்க. மழை காலத்தில் போகிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோவிலுக்கு பெரியவங்க கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பாறைகள் வலிக்கு விழுற தன்மை அமைஞ்சிருக்கிறனால பெரியவர்கள் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த கோவில் தற்போது மலையின் அடிவாரத்திலேயே சிறிய கோவிலாக உருவாக்கப்பட்டு சடையாண்டி திருவுருவ சிலையை வைத்து வழிபட்டு வருகின்றன அப்பகுதி கிராம மக்கள். இந்த சடையாண்டி தெய்வம் கேட்டவரம் எல்லாம் தரும் சக்தி உண்டு என கிராம மக்கள் கூறுகின்றனர். இந்த சடையாண்டி தெய்வத்தை தாடி சடையாண்டி என்று கூறுவர். அந்த வகையில் இந்த சடையாண்டி திருக்கோவிலுக்கு உள்ளூர் வாசிகளை விட மதுரை, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட வெளி மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்களே அதிகமாக வருவதாக கூறுகின்றனர். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்துதான் இந்த டேமுக்கு தண்ணி வரத்து அதிக அளவு கிடைக்கும். இந்த சடையாண்டி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சடையாண்டி தெய்வத்திடம் வைத்துள்ள நேர்த்திக்கடன் நிறைவேறிய பிறகு மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சடையாண்டி கோவிலில் கிடாவெட்டு படையில் போட்டு வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மலை அடிவாரத்தில் கிடாவெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினாலும் மலை மேலே குடைவரையில் அமைந்துள்ள சடையாண்டி தெய்வத்தை காண கரடு முரடான பாதையில் நட்டக்குத்தலான மலையில் ஏறி சென்று அங்கு அமைந்துள்ள குடவரை கோவிலில் பூஜை செய்து வருவது வழக்கம். இந்த குடவரை கோவிலில் அப்படி என்னதாங்க இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த மலை பாதையில் ஏற துவங்கும் போது சுமார் 30 படிக்கட்டுகள் மட்டும்தாங்க இருக்கும். பிறகு குடைவரை கோவில் வரை கரடு முரடான நட்டக்குத்தலான பாதை தான் இருக்கும். இந்த மலை பகுதிகளில் மழை நேரங்களில் ஏறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாறைகளின் ஈரத்தன்மை நம் கால்களை வலிக்கி விட செய்யும். பக்தர்கள் இந்த கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறாங்கன்னா எந்த பக்கம் பாதை செல்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக பாறையின் மீது மஞ்சள் நிறத்தில் அம்புக்குறி வரைந்து வச்சிருப்பாங்க.
அம்புக்குறிகள் வரைஞ்சு வச்சிருக்கிறனால நம்மளுக்கு ஏறுறதுக்கு கரெக்டான பாதையை நம்ம சூஸ் பண்ணி நம்ம போகலாம். சடையாண்டி கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை 2 பாதை இருக்குதுன்னு சொன்னோம். நம்ம இப்போ செல்லக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இந்த பாதையில் வர முடியாது. மழை காலத்தில் நிறைய மழை பெஞ்சு டேம் நம்பி ஆற்றுல தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க. அதனால் அந்த ஆற்றை நம்ம கடக்க முடியாது. ஊருக்குள்ளே ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக நம்ம சடையாண்டி கோவிலுக்கு போகலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணது டேம் வழியாக போகிற பாதை. குடவரை கோவிலை அடைந்தவுடன் முதலில் சிறிய சிறிய கற்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைப்பதை நாம் பார்க்க முடியும். இதற்கு காரணம் எத்தனை கல் அடுக்கி வைக்கின்றோமோ அத்தனை மாடி வீடு கட்டுவோம் என்று நேர்த்தி கடன் வைத்து பக்தர்கள் அடுக்கி வைத்து வருவது ஐதீகம் என்று கூறுகின்றன. சடையாண்டி கோவில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கருப்பணசாமி கோவில் இருக்குது. இங்கேயும் பூஜை பண்ணுவாங்க. கோவிலை சுற்றி எவ்வளோ மரங்கள் நடவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளோ மரம் இருக்கிறனால தான் இங்கே நிழலான பகுதியாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது இலை உதிர்காலம் ஏற்பட்டுள்ளனால எவ்வளோ இலைகள் உதிர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த இடமே சூப்பராக குளுன்னு இருக்குது. பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருக்குது. கருப்பணசாமி கோவிலில் பார்த்திங்கன்னா கெடா வெட்டி படையல் போடுவாங்க. ஆடி அமாவாசைக்கெல்லாம் இங்கே பயங்கர கிராண்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. சுற்றிலுமே வெயில் படாத அளவுக்கு அந்த கிளைகள் எல்லா சைடுமே படர்ந்து சூப்பராக இருக்குது. மேலே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இவ்வளோ வெயில் காலத்துலேயும் இங்கே வெயில் விடாத அளவுக்கு மரங்களோட கிளைகள் நல்லாவே படர்ந்துருக்கு. இந்த பிளேஸ் ரொம்ப செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ்க்கு வந்தால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் செம்ம சூப்பராகவே இருக்கும். அமைதியான ஒரு பிளேஸ். இங்கே ஆடி அமாவாசைக்கெல்லாம் இங்கே 1,00,000 பேர் கூடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சடையாண்டி கோவிலுக்கு போயிட்டு இந்த கோவிலுக்கும் வருவாங்க. சடையாண்டி கோவில் அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த கோவிலில் தாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே ஏகப்பட்ட வெளியூர் மக்கள் வெளி மாவட்டத்திலேருந்து கூட இந்த கோவிலுக்கு வருவாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு கெடா வெட்டி படையல் போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அந்தளவுக்கு பயங்கரமான கூட்டம் இருக்கும். அப்படியே மேலே சென்று பார்த்தால் குடைவரை கோவிலில் வீற்றிருக்கும் சடையாண்டி தெய்வத்துடன் 21 தெய்வங்கள் அடங்கிய கோவில் உள்ளது. இந்த 21 தெய்வங்களின் மையத்தில் அமைந்திருக்கும் 3 தெய்வங்களுக்கு நடுவே உள்ளது சடையாண்டி தெய்வமாகும். இடதுபுறமும் வலதுபுறமும் அமைந்திருப்பது பரமசிவம் பார்வதி அம்மையாரும். மீதியுள்ள 18 தெய்வங்கள் சித்தர்கள் என்று கூறுகின்றன. இவர்களை தரிசித்துவிட்டு அப்படியே இடதுபுறம் மேலே ஏறி சென்றால் குகையில் உள்ள அமைந்திருக்கும் சிவபெருமான் என்கின்ற திருநீலகண்டரை தரிசிக்கலாம். அப்படியே அந்த சிவபெருமான் என்கின்ற திருநீலகண்டர் தெய்வத்திற்கு பின்னாலே பார்த்தால் சடையாண்டி தெய்வமும் அமைந்திருப்பார். அவருக்கு சற்று பின்னாலே கூர்மையாக கவனித்தால் உள்ளே செல்கின்ற குகையில் சித்தர்கள் அமைந்திருப்பதை பார்க்க முடியும். தமிழகத்தில் தெய்வங்களும் தெய்வ சக்தியும் எந்த அளவிற்கு நம்பகத்தன்மை உடையது என்பதை இந்த கோவிலில் வரும் பக்தர்கள் சிரமப்பட்டு மலை ஏறுவதை பார்த்தாலே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அமைந்துள்ளது இந்த சடையாண்டி திருக்கோவில். மலை மீது அமைந்துள்ள குடவரை கோவிலில் கருவறையில் இருக்கும் நீலகண்டருக்கு பின்னால் 4 சுரங்கப்பாதைகள் உள்ளதாகவும் இந்த 4 சுரங்கப்பாதையில் ஒரு சுரங்கப்பாதை பழனி முருகன் கோவில் வரை
செல்வதாகவும் ஒரு சுரங்கப்பாதையில் உள்ளே 7 தெப்பங்கள் உள்ளதாகவும் அந்த தெப்பங்களில் உள்ள தண்ணீரில் விளக்கேற்றினால் கூட விளக்கு பிரகாசமாக விளக்கு எரியும் என அவ்வூர் பொதுமக்கள் கூறி வருகின்றன. மாரிமுத்து சித்தர் 300 வருடங்களுக்கு முன்பு இந்த சடையாண்டி மலையில் வாழ்ந்ததாகவும் இவர் சமயங்களில் அருகில் உள்ள சுடுகாட்டில் பூஜையும் செய்து வந்ததாகவும் அவர் இப்பகுதி மக்களிடையே பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு நாள் மாடு வளர்க்கும் பெண் ஒருவர் மாட்டுச்சாணத்தை கூடையில் அள்ளிக்கொண்டு செல்லும் போது இந்த மாரிமுத்து சித்தர் அந்த சாணி கூடையில் ஒரு சிறிய அளவிலான எலும்பு துண்டை எரிந்ததாகவும் அந்த எலும்பு துண்டு தங்கமாக மாறியதாகவும் முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் கூறியுள்ளனர். இப்படி அதிசயங்கள் நிகழ்த்தும் மாரிமுத்து சித்தர் இங்கே இருப்பதை அறிந்த புதுக்கோட்டை சமஸ்தான மகாராஜா தங்கள் ஊரில் வந்து கால் பதிக்குமாறு வந்து பலமுறை கேட்டுள்ளாராம். ஆனால் மாரிமுத்து சித்தர் வருகை தர மறுத்துள்ளார். பின்பு ஒரு வழியாக புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்கு சடையாண்டி கோவில் மலையில் இருந்து பல்லக்கில் மாறும் சித்தரை அழைத்து சென்று புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் பலருக்கும் இருந்த நோய் தொற்றுகளை குணமடைய செய்துள்ளார். இதனாலேயே புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்கு அருகே மாரிமுத்து சித்தருக்கு கோவில் கட்டி இன்று வரை ஆத்தூர் கிராம மக்கள் அழைத்து குரு பூஜை நடத்தி வருகின்றனர். இந்த மாரிமுத்து சித்தரை தற்பொழுதும் ஒரு சிலருக்கு சடையாண்டி கோவில் மலையில் தெய்வமாகவும் கனவிலும் நேரிலும் காட்சி அளித்து வருவதாகவும் இவரை போல இன்னும் ஒரு சில சித்தர்கள் இங்கு வாழ்ந்து மறைந்ததாகவும் இந்த சடையாண்டி கோவில் மலை உச்சியிலேயே முன்னோர்களால் வழிபட்டு வந்த பல ஆண்டு பழமை வாய்ந்த முருகன் சிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளன. இங்கிட்டு எங்கே போகிற? எதுக்கு எடுக்கணும்?
ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இப்படிதான் எந்த வழி? சரி. ஃபர்ஸ்ட் டைம் வரியா? காலையில் வந்துருக்கலாம், வெயில வர வச்சுட்ட. இறங்கிடலாமா? கீழே ரெசார்ட்டா? எப்படி நான் இருக்கிற குட்டியும் ஒன்றும் எடுக்க மாட்டேன். எப்படி அழகாக இருக்கிறது மொக்கையான வீட்டுக்கு அழகாக எடுத்திருக்கேன். இறங்குற ரசம் எங்கிட்டு கரெக்டாக சொல்லு. போய் ஒரு பாதை இதா? இது இல்லையா? கை கொடு. இதா? இதா உச்சிலியா? நிறைய
நிறைய பேத்துக்கு தெரியாது. காட்டு தீ வச்சிருக்காங்களா? இங்கே பாரு, கருப்பாக இருக்கு. அவங்க வச்சாங்கன்னா இங்கிட்டு போகல. காட்டு தீ எரிஞ்சிருக்கு. வலிக்குதுல. செருப்பு அவுத்துக்கவா? ஏறு. நீ உனக்கு என்னமோ நீ சாமி கொண்டு வந்த மாதிரி தெரியல. இங்கே செட்டில் ஆகிடலாம் நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாத. எப்படி ஏறணும்னு தெரில. ஏ ஓரமாகவே போ. வலு இந்த வா, இப்படியே வா. ஏய் மேலே போகாத, கீழே வா. டிக்கெட்லேயே போ. ம் போகலாம்.
விடு. நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இங்கே வா, இங்கே ஊற்றி வச்சுக்கோ. குடவரை கோவிலை அடைந்தவுடன் முதலில் சிறிய சிறிய கற்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைப்பதை நாம் பார்க்க முடியும். இதற்கு காரணம் எத்தனை கல் அடுக்கி வைக்கின்றோமோ அத்தனை மாடி வீடு கட்டுவோம் என்று நேர்த்தி கடன் வைத்து பக்தர்கள் அடுக்கி வைத்து வருவது ஐதீகம் என்று கூறுகின்றன. இது குறைஞ்சிருக்காங்களா? அவ்வாறு அப்படியே மேலே சென்று பார்த்தால் குடைவரை கோவிலில் வீற்றிருக்கும் சடையாண்டி தெய்வத்துடன் 21 தெய்வங்கள் அடங்கிய கோவில் உள்ளது. இந்த 21 தெய்வங்களின் மையத்தில் அமைந்திருக்கும் 3 தெய்வங்களுக்கு நடுவே உள்ளது சடையாண்டி தெய்வமாகும். இடதுபுறமும் வலதுபுறமும் அமைந்திருப்பது பரமசிவம் பார்வதி அம்மையாரும் மீதியுள்ள 18 தெய்வங்கள் சித்தர்கள் என்று கூறுகின்றன. தண்ணியெல்லாம் எங்கே பிடிப்பாங்க? இங்கே ஊற்று தண்ணி இருக்கா? இவர்களை தரிசித்துவிட்டு அப்படியே இடதுபுறம் மேலே ஏறி சென்றால் குகையில் உள்ள அமைந்திருக்கும் சிவபெருமான் என்கின்ற திருநீலகண்டரை தரிசிக்கலாம். அப்படியே அந்த சிவபெருமான் என்கின்ற திருநீலகண்டர் தெய்வத்திற்கு பின்னாலே பார்த்தால் சடையாண்டி தெய்வமும் அமைந்திருப்பார். அவருக்கு சற்று பின்னாலே கூர்மையாக கவனித்தால் உள்ளே செல்கின்ற குகையில் சித்தர்கள் அமைந்திருப்பதை பார்க்க முடியும். தமிழகத்தில் தெய்வங்களும் தெய்வ சக்தியும் எந்த அளவிற்கு நம்பகத்தன்மை உடையது என்பதை இந்த கோவிலில் வரும் பக்தர்கள் சிரமப்பட்டு மலை ஏறுவதை பார்த்தாலே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அமைந்துள்ளது இந்த சடையாண்டி திருக்கோவில். மலை மீது அமைந்துள்ள குடவரை கோவிலில் கருவறையில் இருக்கும் நீலகண்டருக்கு பின்னால் 4 சுரங்கப்பாதைகள் உள்ளதாகவும் இந்த 4 சுரங்கப்பாதையில் ஒரு சுரங்கப்பாதை பழனி முருகன் கோவில் வரை செல்வதாகவும் ஒரு சுரங்கப்பாதையில் உள்ளே 7 தெப்பங்கள் உள்ளதாகவும்
அந்த தெப்பங்களில் உள்ள தண்ணீரில் விளக்கேற்றினால் கூட விளக்கு பிரகாசமாக விளக்கு எரியும் என அவ்வூர் பொதுமக்கள் கூறி வருகின்றன. மாரிமுத்து சித்தர் 300 வருடங்களுக்கு முன்பு இந்த சடையாண்டி மலையில் வாழ்ந்ததாகவும் இவர் சமயங்களில் அருகில் உள்ள சுடுகாட்டில் பூஜையும் செய்து வந்ததாகவும் அவர் இப்பகுதி மக்களிடையே பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு நாள் மாடு வளர்க்கும் பெண் ஒருவர் மாட்டுச் சாணத்தை கூடையில் அள்ளிக்கொண்டு செல்லும் போது இந்த மாரிமுத்து சித்தர் அந்த சாணி கூடையில் ஒரு சிறிய அளவிலான எலும்பு துண்டை எரிந்ததாகவும் அந்த எலும்பு துண்டு தங்கமாக மாறியதாகவும் முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் கூறியுள்ளனர். இப்படி அதிசயங்கள் நிகழ்த்தும் மாரிமுத்து சித்தர் இங்கே இருப்பதை அறிந்த புதுக்கோட்டை சமஸ்தான மகாராஜா தங்கள் ஊரில் வந்து கால் பதிக்குமாறு வந்து பலமுறை கேட்டுள்ளாராம். ஆனால் மாரிமுத்து சித்தர் வருகை தர மறுத்துள்ளார். பின்பு ஒரு வழியாக புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்கு சடையாண்டி கோவில் மலையில் இருந்து பல்லக்கில் மாறும் சித்தரை அழைத்து சென்று புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் பலருக்கும் இருந்த நோய் தொற்றுகளை குணமடைய செய்துள்ளார். இதனாலேயே புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்கு அருகே மாரிமுத்து சித்தருக்கு கோவில் கட்டி இன்று வரை ஆத்தூர் கிராம மக்கள் அழைத்து குரு பூஜை நடத்தி வருகின்றனர். இந்த மாரிமுத்து சித்தரை தற்பொழுதும் ஒரு சிலருக்கு சடையாண்டி கோவில் மலையில் தெய்வமாகவும் கனவிலும் நேரிலும் காட்சி அளித்து வருவதாகவும் இவரை போல இன்னும் ஒரு சில சித்தர்கள் இங்கு வாழ்ந்து மறைந்ததாகவும் இந்த சடையாண்டி கோவில் மலை உச்சியிலேயே முன்னோர்களால் வழிபட்டு வந்த பல ஆண்டு பழமை வாய்ந்த முருகன் சிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளன. என்னது வெடியா? இங்கிட்டு போய் வா, இப்படி போய் வா. பரவாயில்ல வா. போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வர. ஏன் நடந்து போய் பார்ப்போம் பயக்காம. இந்தா அதில் போ பாப்போம். நேராக போகணும்.
வந்துட்டாப்ல கழுகு மேலே பருந்து பறக்குது, உட்காந்துருச்சு. ஏய் வருது பெருசு. நான் உட்காந்துட்டேன். ஸோ இப்போ தான் டிஃபிகல்ட்டி இல்லைங்க. வா பிடிச்சிக்க. செருப்பு அவுத்துக்கவா? வழுக்கு வேணாம் இல்லை, ஈரமாயிடுச்சு. என்னை பிடிச்சிக்க போதும். ஓப்பனை கொடுத்தா செம்மையாக இருக்கும். கொடு, பொறுமையாவா. சடையாண்டி கோயிலுக்கு வந்தோம், யாருமே இல்லை. நல்ல சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம் மலையை விட்டு.